எனக்கு எனக்கு குழந்தை பிறந்திருக்கு, 5 மாசம் குழந்தை. அந்த குழந்தைய வந்து பார்க்க கூட விடல இந்த ஜிகே மணி. சொந்த புள்ளைய நம்பாம யாரோ ஒரு துரோகிய போய் நம்புற அளவுக்கு மாத்தி வச்சிருக்காங்க. இந்த இந்த துரோகத்துக்கு காரணம் வந்து இந்த இந்த ஜிகே மணி அவர்தான். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா அண்ணன்? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? உங்களை எல்லாம் பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். நான் வந்து இங்க அங்க இப்பதான் பேசிட்டு சரி இங்க வந்து சரி உங்ககிட்டலாம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். நாங்க வந்து இப்போ எங்க அம்மா வந்து வேட்பாளரா நிக்கிறாங்க தர்மபுரியில. உங்களுக்கு தெரியுமா? சௌமியா அன்புமணி வந்து தர்மபுரியில வேட்பாளரா நிக்கிறாங்க. அந்த இடத்துல வந்து நாங்க சரி வந்து ஒரு வாரம் இருக்கோம் அங்க வந்து சரி அம்மாக்காக தான் பிரச்சாரம் பண்ணலாம்னு வந்தோம். ஆனா எங்களுக்கு வந்து மனசு கேட்கல. என்னடா நம்ம வந்து இங்க பண்ணிட்டு இருக்கோம், ஆனா அங்க பெண்ணாகரத்துல ஒரு பெரிய துரோகம் நடக்குது. அந்த துரோகத்துக்கு எதிராக தானே நம்ம அதை தானே நம்ம மக்கள் கிட்ட நம்ம பேசணும். இங்க நம்ம என்ன பண்றோம்? எனக்கு அது கூட எனக்கு கவலை இல்லை. தர்மபுரி அது வந்து நம்ம ஜெயிக்கிறோம், அதெல்லாம் விட்டுருங்க. ஆனா எனக்கு பெண்ணாகரத்துல வந்து நம்ம ஜெயிச்சே ஆகணும். எனக்கு பெண்ணாகரத்துல அந்த ஒரு விஷயத்துக்கு தான் நான் இப்போ உங்களை பார்க்கவே வந்திருக்கேன். ஏன்னா நம்ம சார் சொன்னார்ல இது மாதிரி அவங்க ஒரு பெரிய துரோகி, அவங்களுக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்க கூடாதுன்னு. அந்த துரோகத்தை கண்ணில் கூட நின்று நாங்கெல்லாம் பார்த்தோம். இல்ல சும்மா சொல்லலண்ணா, சும்மா சொல்லணுமா, என்னால வந்து அதை ஏத்துக்கவே முடியல. ஏன்னா உங்களுக்கு தெரியும்ல நாங்க எப்படி இருந்தோம்ட்டு. எங்க குடும்பம் எல்லாம் நீங்க பாத்திருக்கீங்கல்ல. நாங்க வந்து ஒரு பொங்கல் ஒரு இதுக்கெல்லாம் நாங்க ஒன்னா சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து ஒன்னா இருப்போம். ஐயா தான் எங்களுக்கு நம்ம வழிகாட்டி, நம்ம குலதெய்வம் எல்லாம் அவர் தான் ஒன்னா இருப்போம். அத வந்து இன்னைக்கு எனக்கு குழந்தை பிறந்திருக்கு, 5 மாசம் குழந்தை. அந்த குழந்தைய வந்து பார்க்க கூட விடல இந்த ஜிகே மணி. ஐயா வந்து என் குழந்தைய கூட பார்க்கல, வந்து வந்து பார்க்கல, கேட்க கூட இல்ல. அவர் எப்படி இருப்பாரு தெரியுமா? எங்க மேல எப்படி இருப்பாரு தெரியுமா? பேரன் பேத்தினா அப்படி இருப்பாரு. ஆனா இந்த துரோகி இந்த மாதிரி அவன் புள்ள நல்லா இருக்கணும், அந்த புள்ள நல்லா இருக்கணும். ஆனா இந்த குடும்பம் இவங்க எல்லாம் வந்து நாசமா போகணும், நாங்கெல்லாம் நாசமா போகணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு கேவலமான மனித பிரிவியெல்லாம் பார்க்கவே முடியாது. அவங்க புள்ள நல்லா இருக்கணும்ட்டு இந்த துரோகத்துக்காக திமுக கொடுத்த இந்த பரிசு தான் இந்த பெண்ணாகர தொகுதியில சீட்டு. சொன்ன மாதிரி திமுக கேட்டு வாங்கியிருப்பாங்க. ஆனா உடனே அந்த கூட்டு தெரிஞ்சிடும்ல இது திமுக தான் இதை பண்ணுதுன்னு. அதனாலதான் வந்து இது இன்னொரு அப்படியே அவங்க அப்படியே இதுவா பண்றாங்களா, மறைமுகமா அங்க காங்கிரஸ்ல இருந்து அப்படியே கொடுத்து உங்க சீட்டு வந்து பண்றேன்னு நினைப்போம். உங்களுக்கு இந்த மாதிரி அவங்க எல்லாம் வந்து இங்க வரமாட்டாங்க. நீங்க எத்தனை முறை பாத்திருப்பீங்க உங்க வேட்பாளர்? இங்க எத்தனை முறை பாத்திருப்பீங்க? பெண்ணாகரத்துல பாத்திருக்கீங்களா? நீங்க பாத்திருக்க மாட்டீங்க. ஏன்னா வந்தாதானே நீங்க பாப்பீங்க.